Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டவே அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து எஸ்எம்சி பேஸ்ட் யூஸ் பண்ணி எஸ்எம்சி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து மார்க்கெட் எங்கே போக போகிறான் எங்கே வந்து நிற்க போகிறான் எங்கே வந்து பூம் ஆக போகிறான் அப்படின்றத பற்றி நம்ம அந்த யூடியூப் சேனலில் நிறைய வீடியோ வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத பேஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பை அண்ட் செல் என்ட்ராகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு ப்ராஃபிட் வந்து பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ஸை கொடுக்கும், நாலேஜ் கொடுக்கும், எல்லாமே வந்து கொடுக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளோட நியூ எஸ்எம்சி 2.0 கோர்ஸ் வந்து லான்ச் ஆக போகுது. எவ்வளோ வெயிட்டான எஸ்எம்சி கோர்ஸ் லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவோட எண்டில் அந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில் வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி இருக்கேன். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்துருங்க. ஓல்டு கோர்ஸ் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்த கோர்ஸ் ஒர்க் ஆகாது, ஒர்க் ஆகலை. அதோட பவர்ன்றது அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸோ அது வந்து லாஸஸ் தான் அதிகமாக கொடுக்குது. இப்போ நீங்கள் பை பண்ண போகிறீங்க, பை பண்ணியிருக்கீங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எம்சி கோர்ஸ் வந்து ஒர்க் ஆகலை. ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு, இப்போ ஒர்க் ஆகலை. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த கோர்ஸை எவால்வேட் பண்ணிட்டோம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றத 2 இயர்ஸாக நான் எவாலுவேட் பண்ணி அந்த கோர்ஸை வந்து இப்போ 2.0 நான் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கோர்ஸ் இந்த எஸ்எம்சி ஃபுல் ப்ராஃபிட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நல்ல ப்ராஃபிட்டும் வருது, நல்ல மூமெண்ட்ஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியுது, எல்லாமே இருக்குது. கோர்ஸ் மட்டும் கிடையாது, உள்ளே இருக்கக்கூடிய சப்போர்ட்டையும் எவரெஸ்ட் ஹைட்டுக்கு பில்ட் பண்ணி வச்சிட்டேன். சூப்பரான சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட்லாம் நீங்கள் என்ன அப்படின்றத பார்க்கணுன்னா இந்த வீடியோவோட எண்டில் வந்து இந்த வீடியோ இருக்கும். 2.0 நியூ எஸ்எம்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துருங்க. சரி, ஓகே. நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சாரி கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி அனலைசஸ் பார்ட் 2. ஓகேங்களா? ஸோ பார்ட் 1 வீடியோ பார்த்துருங்க. அந்த 1 வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த யூடியூபோட இந்த வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இல்லைனா இந்த வீடியோவுக்கு ப்ரீவியஸ் வீடியோவாக இருக்கும், அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வாங்க. இந்த வீடியோலாம் பார்த்துட்டு அப்புறம் ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் மண்டேலேருந்து. ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி வந்து கோல்டுலேருந்து தான் ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கான். கண்ணா பின்னான்னு பை ஆகிட்டு போயிட்டே இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்ணை மூடிட்டு பை பண்ணலாம் இனிமேல். என்னோடய மைண்ட் வந்து டோட்டலி சேஞ்சுடு. ஸோ என்ன தான் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் மார்க்கெட் பை பண்ணி போயிட்டே இருக்கான். நமக்கு ட்ரேடே கிடைக்க மாட்டேங்குது. எல்லா கரன்சி பேர்லையும் ட்ரேட் கிடைக்குது, ப்ராஃபிட் பண்ணுறோம். ஆனால் கோல்டில் ரீசெண்ட் 1 மந்த் 2 மந்த் கிட்ட எனக்கு ட்ரேடு ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. ஏன்னா நான் ஃபுல்லாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி மட்டும்தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். ரூல்ஸை பார்க்கும்போது எனக்கு ட்ரேடே கிடைக்க மாட்டேங்குது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரூலாகவே போகலை. ஓகேங்களா? ஸோ அதனால ரூலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டாக இந்த இடத்துல ஒரு குட்டி ட்ரேடு வந்து பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹை வந்து பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ இந்த ஹை பிரேக் பண்ணியிருக்கான், அடுத்தது இந்த ஹை பிரேக் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலேயே போயிட்டான். ஓகேங்களா? ஸோ 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டே இருக்கான். மேலே போய்கிட்டே இருக்கான். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம 15 மினிட்ஸில் குட்டி குட்டியாவது ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் கெயின் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பார்க்கும்போது இது ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த இடத்துல இந்த லோவை ஹிட் பண்ணியிருக்கான். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி என்ட்ரி எடுத்திருக்கோம், இந்த இடத்துல லோவை ஹிட் பண்ணியிருக்கான், இதெல்லாம் நம்ம எப்படி என்ட்ரி எடுத்திருக்கோன்றது ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறைய வீடியோவில் இருக்குது. ஓகேங்களா? எல்லா வீடியோலையும் எல்லா என்ட்ரியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல இந்த லோவை ஹிட் பண்ணியிருக்கான், ஹிட் பண்ணிவிட்டு இந்த ஹையை தூக்கியிருக்கான். ஓகேங்களா? சரி, இந்த ஹையை எடுத்திருக்கான். இது சப்ளை. இந்த லோவை ஹிட் பண்ணதுக்கு
நமக்கு மார்க்கெட் ஷிஃப்ட் ஆயிருக்கும் மேலே. ஓகேங்களா? அதாவது இந்த லோவ எடுத்ததுக்கு இந்த ஹை எடுத்ததுனால இது சோர்ஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? இது சோர்ஸ் ஆயிருக்கும். அப்போ சப்ளை எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போது இது வந்து சப்ளை பிரேக் ஆகுது. அப்போ நமக்கு அடுத்த பை அப்படின்றது எங்கே இருக்குது? இதுதான் அடுத்த பை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பையே வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டான். ஆனால் அந்த விக்குக்கு இப்போ தான் வந்திருக்கான். மார்க்கெட் இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிவிட்டு மேலே வந்து போயிட்டான். ஆனால் நம்ம ட்ரேட் பண்ணோமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோல்டில் ட்ரேட் பண்ணலை ரொம்ப நாள். ஓகேங்களா? சரி. இப்போது இந்த இடத்துல மிட்டிகேட். ஸோ இதை நான் மார்க் பண்ணி வைக்கிறேன். நமக்கு இது யூஸ் ஆகும். இப்போ இப்போ மார்க்கெட் வந்து டோட்டலாக மேலேயே போயிருக்கான். சடனாக இங்கேருந்து ஒரு பெரிய ஃபால். ஓகேங்களா? சடனாக இங்கேருந்து ஒரு பெரிய ஃபால் வந்து நடந்திருக்கு. எதுக்கு இந்த பெரிய ஃபால் வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து கீழே இருந்து மேலே போகிறான். இந்த இடத்துல யாரோ ஒரு டீமாக இருக்கலாம், ஒரு இன்ஸ்டிடியூஷனலாக இருக்கலாம், ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு பேங்காக இருக்கலாம். இந்த இடத்துல பெரிய செல் வந்து போடுறாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல பெருசாக செல் வந்து போடுறாங்க. ஸோ எதுக்கு வந்து செல் போடணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து இப்போது ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் செல் ஆகணும். அதுக்கு சப்ளை வந்து இல்லை. பிகாஸ் வந்து கோல்டு வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குன்றனால சப்ளை இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு செல் வந்து அடிப்பாங்க. அதாவது இங்கே மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கோல்டை வாங்குறாங்க. இப்போ சம்பேர் வந்து ஏதாவது ஒரு இடத்துல கோல்டை வாங்குறாங்க அப்படின்னா, கோல்டை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கணுன்ட்டு வாங்க மாட்டாங்க. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தான் அதிகமாக பணத்தை போடுவாங்க. கோல்டை வாங்குறவங்க ஒன்ஸ் வாங்குவாங்க. மந்த் வாங்க மாட்டாங்க. அவர் வாங்க மாட்டாங்க. டே வாங்க மாட்டாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தான், ட்ரேட் பண்ணுறவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, கோல்டை வாங்குவாங்க, விற்பாங்க, கோல்டை வாங்குவாங்க, விற்பாங்க. இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு கல்யாணத்துக்கு கோல்டு வாங்கினாலும் சரி, இல்லை வேறு எதுக்காவது கோல்டு வாங்கணும் அப்படின்னா ஒன்ஸ் வாங்குவாங்க. இயர்னு ஒன்ஸ் தான். ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம், இல்லைனா வாழ்க்கைக்கே ஒரு டைம், அந்த மாதிரி வாங்கலாம். இப்போ யார் வந்து இந்த கோல்டை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ், நம்மள மாதிரி ட்ரேடர்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ், பேங்க்ஸ், கம்பெனிஸ். நம்மளாம் தான் பை பண்ணுறோம், செல் பண்ணுறோம், பை பண்ணுறோம், செல் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணுறனால நம்ம தான் யாரோ நம்மள மாதிரி ஒரு கம்பெனியோ இன்ஸ்டிடியூஷனோ வாங்கினதை இந்த இடத்துல விற்றுருக்காங்க. ஒரு ரூலே இல்லாமல் இந்த இடத்துல போய் விற்றுருக்காங்க. மார்க்கெட் ஹை ப்ரைஸுக்கு போனால், விலை உயர்ந்து போனால், அந்த ஒரு பொருளோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, இப்போ நல்ல ஒரு ப்ரைஸில் இருக்குது அப்படின்னா விற்கணும். ஓகேங்களா? யாராக இருந்தாலும் விற்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கீழே விழப்போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் அந்த இடத்துல விற்போம். ஆனால் இந்த கோல்டில் என்ன இருக்குன்னா, எங்கே போய் விழப்போகுதுன்னே யாருக்குமே தெரியாது. அதனால இந்த இடத்துல ஒரு ரூலே இல்லாமல் விழுந்திருக்கு. அதாவது ஒரு ஸ்ட்ரக்சரே ஃபார்ம் பண்ணாமல் கீழே விழுந்திருக்கு. ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணாமன்னா எதை சொல்கிறேன்னா, இப்போது இது வந்து ஒரு பிஓஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் நமக்கு இதை இப்படி எடுத்துகிட்டு அப்படி வரல. ஓகேங்களா? ஒரு ஹையை எடுத்தும் வரல. டோட்டலாக மார்க்கெட் சும்மா போயிட்டு அப்படியே விழுந்துட்டான் கீழே. சரி, ஓகே. அப்போ கீழே விழுந்ததுக்கு ரீசன் யாரோ ஒருத்தங்க ஸ்டாக்ஸை, அதாவது கோல்டோட இந்த ப்ராடக்டை செல் அவுட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? யாரோ செல் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் கீழே விழுந்துருச்சு. இப்போ கீழே விழுந்த மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க, விலை கம்மியாயிருச்சு, எஸ்டர்டே விட கம்மியாயிருச்சு, போன மந்த்தை விட விலை கம்மியாயிருச்சு, வாங்கலாம் அப்படின்ட்டு நிறைய ட்ரேடர்ஸும் சரி, கம்பெனிஸும் சரி, மக்களும் கூட சரி பை பண்ணுவாங்க. அப்போது மக்களை விட யார் அதிகமாக பை பண்ணுவாங்க? இன்வெஸ்டர்ஸ், இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர், பேங்க்ஸு, இந்த மாதிரி பை பண்ணுவாங்க. அப்போது அவங்க எங்கே பை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் ஸ்ட்ரக்சர். இதுதான் ஸ்ட்ரக்சர் பிஓஎஸ். மேலே எங்கேயுமே பிஓஎஸ் கிடையாது. அப்போது இந்த பிஓஎஸ்க்கு இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டிமாண்ட் நமக்கு மிட்டிகேட்டட். ஓகே, இது டிமாண்ட் கிடையாது. இந்த ஸ்ட்ரக்சரில் இது மட்டும்தான் டிமாண்ட். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணி வந்திருக்கான். ஓகே, அப்போது இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த சோர்ச்சுக்கு இங்கே ஒரு டிமாண்ட், இந்த பிஓஎஸ்க்கு இங்கே ஒரு டிமாண்ட். ஃபஸ்ட்டு டிமாண்டை பிரேக் பண்ணிட்டான், ஃபெயிலியர். ஓகேங்களா? இதை எடுத்துடலாம். இப்படி ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா நமக்கு செல்லு கிடைக்கும்.
மார்க்கெட் செல் ஆகும். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கோல்டு பை மட்டுமே நம்ம பார்க்கலாம். செல் ஆனதுக்கப்புறம் நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். அது ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல. செல் ஆனதுக்கப்புறம் செல் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம பை மட்டுமே வந்து பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட் எந்தெந்த இடத்துல போய் பை ஆகணுமோ அந்தந்த இடத்துல போய் பை ஆகிட்டு இருக்கு. எங்கெங்கெல்லாம் டிமாண்ட் இருக்கோ அங்கெல்லாம் பை ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த டிமாண்டை என்ன பண்ணுறோம், பைக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். 15 மினிட்ஸோட டிமாண்ட் வந்து எடுத்திருக்கோம். 5 மினிட் ரீஃபைன்மெண்ட்டை பாருங்கள், நல்லா பார்த்துங்க. 5 மினிட் ரீஃபைன்மெண்ட். ஸோ என்ன பண்ணுறோம், 5 மினிட்டை வந்து எடுக்கிறோம். ரீஃபைன்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணியிருக்கான். 1 மினிட்டுக்கு போயாச்சு. ஓகேங்களா? இப்போ கோல்டில் இப்போது பை பண்ணக்கூடிய இடத்துல பை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பை பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு இந்த டிமாண்டும் பிரேக் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நல்லா நோட் பண்ணுங்கள். பிரேக் ஆகிட்ட பின்னாடி என்ன ப்ரோ நீங்கள் சொன்னீங்க, நடக்கவே இல்லை, வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இந்த டிமாண்ட் பிரேக் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா அவுட் ஆஃப் த டைம் ஃப்ரேம், அவுட் ஆஃப் த ஸ்ட்ரக்சரில் நம்ம பை வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போது 15 மினிட்ஸோட டிமாண்ட், 5 மினிட்டோட ரீஃபைன்மெண்ட், 1 மினிட்டோட ஸ்ட்ரக்சர் பிரேக். ஓகேங்களா? இதை வந்து எடுக்கிறோம். பை வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல சம்வேர் எங்கேயாவது பை பண்ணிட்டோம் அப்படி வித் கன்ஃபர்மேஷன் தான், வித்தவுட் கன்ஃபர்மேஷன் கிடையாது. வித் கன்ஃபர்மேஷன் பார்த்து பை பண்ணிட்டோம் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் 5 to 1 மினிட்டுக்கு போயிடும். ஓகேங்களா? 5 to 1 மினிட்டுக்கு போயிடும். அப்போ நம்ம அந்த எடுக்கிற பையை இந்த ஹை வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இந்த ஹைக்கு மார்க்கெட் போனாலும் சரி போகலைனாலும் சரி நமக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. நமக்கு என்ன, நம்மளோட எஸ்எம்சி ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட இந்த 7th Sense ஸ்டூடெண்ட்ஸ், நானும் எல்லாரோட மைண்ட் செட் இப்போ பில்ட் ஆகி இருக்கிறது என்ன அப்படின்னா, டிபி டிபி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிரந்தரம் கிடையாது. எந்த ஒரு ட்ரேட் எடுத்தீங்கனாலும் அச்சீவ் பாயிண்ட் போகும் அப்படின்றது நிரந்தரம் கிடையாது. எப்பயுமே நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எல் அதிகமாக நடக்கும். என்ட்ரி வந்து டிபி வந்து நமக்கு அதிகப்படி வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்காது. யாராக இருந்தாலும் ஒரு பெரிய ப்ரோ ட்ரேடராக இருக்கேன் நான் வந்து சூப்பர் ட்ரேடராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இது இப்படி தான் நடக்கும். டிபின்றது கம்மியாக தான் இருக்கும், எஸ்எல் தான் அதிகமாக இருக்கும். அந்த எஸ்எல்லை யார் மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க தான் ப்ராஃபிட்டுக்கு மூவ் ஆவாங்க. சிம்பிள். ஓகேங்களா? எந்த ஒரு பிஸ்னஸ்னாலும். எக்ஸாம்பிளுக்கு அம்பானியோட வருஷத்தோட இன்கம்மே அம்பானி போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் 4.5%. ஓகேங்களா? நான் வந்து 3 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தேன். ஸோ அப்போ நான் சொல்கிறேன், அப்போ வந்து 4.5% to 6% தான் அவங்க இயர்லி ரிட்டர்ன்ஸே எடுக்கிறாங்க அவங்க கேபிட்டலில் இருந்து. அவங்களோட முதலீடு பெருசு, அதனால் அவங்க ரெவன்யூ பண்ணுறது பெருசாக இருக்குது. அதனால் நம்ம வந்து போடுறதெல்லாம் ப்ராஃபிட் வரும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது பாசிபிளே கிடையாது. ஸோ அம்பானியோட லிமிட் இவ்வளோ தான் அப்படின்னு அது அம்பானிக்கு தெரியும். அதை மட்டும் ஹேண்டில் பண்ணுறனால தான் அம்பானி வந்து பெரிய ஆளாக இருக்காங்க. அவங்க சின்ன பிஸ்னஸில் இருந்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்க கேபிட்டலை பெருசு பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அது 1 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம், 50 வருஷம் கூட ஆகலாம். ஆனால் அது ஆகும். ஓகேங்களா? அதனால் கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். எஸ்எல் அடிச்சிட்டே இருக்குன்னா அது என்னன்றதை நீங்கள் செக் பண்ணுங்கள். அது சொல்யூஷன் ஈஸியாக கிடச்சிரும். சொல்யூஷன் இல்லாமல் எஸ்எல் அடிக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், டிபி அடிக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த ரீசன்ஸை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? சரி, ஓகே. என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல என்ட்ரி வந்து போக போகிறோம். 15 மினிட்ஸ் டிமாண்ட். நான் கொஞ்சம் ஃபிலாசபியாக அதிகமாக பேசுகிறேனோ, ஸோ ஓகே பரவாயில்ல. இந்த டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணுறோம். 5 மினிட் ரீஃபைன்மெண்ட், 1 மினிட்டில் என்ட்ரி, அவ்வளோதான். 1 மினிட்ல எங்கே என்ட்ரி போகலாம், இது பிஓஎஸ், சோச், இது கன்சால்டேஷன், இது லிக்விடிட்டியை தான் யூஸ் பண்ணுவான். இதுவும் கன்சால்டேஷன், லிக்விடிட்டியை தான் யூஸ் பண்ணுவான். 1 மினிட்டுக்கு என்ட்ரி வந்துட்டோம். அப்போது நம்ம ஹைலி ப்ராபபிலிட்டி செட்டப்பு எக்ஸ்ட்ரீமை மட்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம். வந்தால் என்ட்ரி, இல்லைனா விட்டுற வேண்டியதான், போனால் போயிட்டு போகுது அப்படின்னு விட்டுடலாம். ஓகேங்களா? அப்போது இந்த ஹையை எடுக்கலாம். ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போகலாம். ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போகும்போது நமக்கு இந்த ஹைன்றது சோச். நம்ம எப்பயுமே சார்ட் அனலைஸ் பண்ணும்போது எஸ்எம்சியை தூக்கி அப்படியே போட்டு மார்க் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணக்கூடாது. எப்பயுமே பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பாசிபிலிட்டிஸை தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். 5 மினிட்ல இது சோச் அப்படின்னா மார்க்கெட் இங்கே சோச் வந்தால் மார்க்கெட் எகைன் எவ்வளோ தூரம் வரலாம், இந்த டிமாண்ட் வரைக்கும் வரலாம், இங்கே வந்துட்டு போகலாம். ரைட்டா? அப்போ 1 மினிட்ல பார்க்கும்போது இது ஒரு டிமாண்ட், இது ஒரு கன்சல்டேஷன் நம்ம எடுத்துக்கிட்டாலும் இது ஒரு பிஒய்எஸ் 1 மினிட்ல.
அப்போது இந்த லோ சோச் ரைட்டா. ஆனால் அப்படியே 5 மினிட்டுக்கு போயிருங்க. எதுக்கு நான் 5 மினிட் வரேன்னா, ரீஃபண்ட்மெண்ட் 5 மினிட். மிட்டிகேட் பண்ணனால 1 மினிட்டுக்கு போகணும் கரெக்ட். ஆனால் ரீஃபண்ட்மெண்ட் 5 மினிட். ஒன்ஸ் 5 மினிட்ல வந்து பார்க்குறதுனால தப்பு கிடையாது. அப்போது இந்த மாதிரி சோச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை லிக்விடிட்டியாக எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த லிக்விடிட்டின்றதை சோச்சாக எடுத்து வச்சுருப்போம். அப்போ இது சோச்சாக எடுக்கும்போது லோவர் டைம் ஃப்ரேமில் சம்வேர் இந்த இடத்துல டிமாண்டில் பை பண்ணி வச்சுருப்போம். ஆனால் மார்க்கெட் இதை எஸ்எல் அடிச்சுட்டு இந்த டிமாண்டுக்கு வருவோம். அதனால் டைம் ஃப்ரேமை ஜம்ப் பண்ணி ட்ரேட் பண்ணணும். ஜம்ப் பண்ண தெரியணும். அப்போது மார்க்கெட் இந்த இடத்துல இந்த லிக்விடிட்டியாக எடுக்கலாம். எங்கே? இந்த ஹையை எடுத்ததுக்கப்புறம். அப்போ இப்போ 1 மினிட்ல ஒரு என்ட்ரிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் பாருங்கள். இந்த ஹையை எடுக்கலைனாலும் இதில் கன்ஃபர்மேஷன் பாருங்கள். பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் பை இருக்குது அப்படின்றது. அப்போ இதில் கன்ஃபர்மேஷன் கொடுத்து என்ட்ரி எடுத்துட்டான் அப்படின்னா பிரேக் ஈவனுக்கு வெயிட் பண்ணும். அப்படி பிரேக் ஈவன் கொடுத்துட்டானா இது பெரிய ஜாக்பாட் என்ட்ரியாக மாறிடும். ஓகேங்களா? இந்த ஹை வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த என்ட்ரி நான் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். ஆனால் இந்த வீடியோக்கு எனக்கு எப்போ 1000 லைக் வருது, 500 கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா தான் அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஓகே, கோல்டில் இதுதான் நெக்ஸ்ட் மூமெண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே யூஎஸ்டி கேடு. நம்ம லாஸ்ட் வீக்கில் இதை பற்றி பேசியிருந்தோம். இந்த சப்ளையில் என்ட்ரி எடுத்து டிமாண்ட் வரைக்கும் செல் பண்ணலாம், டிமாண்ட்லேருந்து பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன பண்ணியிருக்கான்? டெய்லியோட சப்ளை நோ ரீஃபைன்மெண்ட். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 4 ஹவரில் தான் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். அப்போ 4 ஹவர் கன்ஃபர்மேஷன்றது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த லோ எடுத்தால் தான் நமக்கு பை செல் வந்து ட்ரை பண்ண முடியும். ஆனால் பக்கத்துலேயே ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்ட்லேருந்து பையும் ஆகலாம். அதனால் இந்த என்ட்ரியை அவாய்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போது ஒரு சின்னதாக ஒரு நாலேஜ் வந்து பார்ப்போமா? சரி, இந்த ஹையை எடுத்ததுக்கு மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வரலாம். இந்த பிஓஎஸ் எடுத்ததுக்கு மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வரலாம். ரெண்டுத்துக்குமே ஒரு டிமாண்ட் தான். அப்போது மார்க்கெட் டிமாண்டுக்கு வரலாம். அப்போது மார்க்கெட் எங்கேருந்து வரலாம்? மேலே இருந்து வரலாம். அப்போ இங்கே செல் பண்ணலாமா? செல் தாராளமாக பண்ணலாம். இந்த பிளான் தான் நான் போட்டேன். ஆனால் 4 ஹவரில் நமக்கு ரீஃபைன்மெண்ட் இல்லாதனால பெரிய ஸ்ட்ரக்சராக மார்க்கெட் வந்து கொடுத்தாகணும். ஓகே, அப்போது இங்கே இருக்கக்கூடிய சப்ளை ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகாது. ஏன்னா இது வந்து ஃப்ளிப்புன்னு நம்ம எடுத்தாலும் இது அவுட் ஆஃப் த டைம் ஃப்ரேம் சப்ளை. அதில் போய் நமக்கு ஃப்ளிப்பு கொடுக்காது. அப்போது இந்த டிமாண்ட் நமக்கு ஒர்க் ஆகாது. ஆனால் இந்த டிமாண்ட் எப்படி ஒர்க் ஆகலான்னா ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு ஒர்க் ஆகலாம். எப்படின்னா சோர்ச் கொடுத்துட்டு இந்த டிமாண்டை யூஸ் பண்ணி மேலே வந்து இப்படி செல் போகலாம். இந்த மாதிரி பண்ணலாம். அதனால தான் இந்த டிமாண்ட் போட்டு வச்சுருக்கேன். பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போது எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது ரைட்டா. மார்க்கெட் இதை வந்து பிஓஎஸாக எடுக்கிறான் அப்படின்னா மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வரணும். நமக்கு சோர்ச் வந்து பண்ணதுக்கப்புறம் செல்லுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த சோர்ச்சுக்கு முன்னாடி இந்த டிமாண்டுக்கு வந்து ஆகணும். சோர்ச் பண்ணுறானோ இல்லையோ டிமாண்டுக்கு ரீச் ஆகணும். அப்போ இந்த டிமாண்டுக்கு ரீச் ஆகிறோன்னா மார்க்கெட் மேலே இருந்து கீழே வரணும். ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் சப்ளை மிட்டிகேஷன். ஸோ 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் 15 மினிட்ஸில் நம்ம இங்கே என்ன பண்ணலாம்? குட்டி குட்டியாக ட்ரேடு வந்து பண்ணலாம். நான் பண்ணலை இந்த இடத்துல, ஆனால் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இடங்களில் என்ன பண்ண முடியும்? இந்த சப்ளை முன்னாடி இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்கை கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஆனால் மேலே இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்கை நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே தான் பிரேக் ஆகுது. ஸோ இது கண்ட்ரோல் எடுத்தனால இது நமக்கு 100% ஒர்க் ஆகும். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்? இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணியிருக்கான். அப்போது இந்த 2 பிஓஎஸும் இருக்கும்போது நம்ம எப்படி இந்த சப்ளையில் என்ட்ரி போகிறது அப்படின்னா நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் வந்திருக்கோம். லோவர் டைம் ஃப்ரேமில் இது எல்லாமே நமக்கு ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு தான் சான்ஸ் அதிகம். எக்ஸ்ட்ரீம் தான் ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஓகேங்களா? இது ஒர்க் ஆக சான்ஸ் அதிகம். இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு சான்சஸ்
ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இது எல்லாமே லிக்விடிட்டியாக எடுத்துக்கிட்டானா இந்த மாதிரி சப்ளைலேருந்து செல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இந்த ஸ்ட்ரக்சரில் செல் ஆகிருக்கானா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். எஸ், ஓகே. இந்த இடத்துல இப்போ இங்கே பாருங்கள், இந்த சப்ளை வந்து இருக்குது. இந்த இடத்துல இவ்வளோ கிட்ட வந்திருக்கான். நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறது சரி, என்னோடய ஓல்டு வீடியோஸ் இப்போ கூட நான் சொல்கிறது சரி, எப்படி என்ட்ரி போகணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப வீடியோஸ் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போது இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போடுறோம் அப்படின்னா, இந்த சப்ளையில் என்ட்ரி போடுறோம், ப்ரீவியஸ் சைடில் வைக்கிறோம் அப்படின்னா, இந்த சப்ளைலேயே என்ட்ரி போடக்கூடாது, நம்ம கொஞ்சமாவது இப்படி கீழே இறக்கி தான் போடணும் அப்படின்றது எல்லா வீடியோவில் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகேங்களா? கொஞ்சமாவது இப்படி கீழே இறக்கி போடணும், இது கொஞ்சம் மேலே ஏற்றி போடணும். ஓல்டு வீடியோவில் எல்லாத்துலேயும் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ ரீசன்ட் டேஸில் மார்க்கெட் இதை தான் பண்ணுறான். மார்க்கெட் வந்து சப்ளை கிட்ட வந்துட்டு எடுக்காமல் போயிடுறோம். என்னோடய ஓல்டு வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்கள். என்னோடய என்ட்ரி எல்லாமே கீழே இறக்கி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ட்ரிகர் ஆகிருக்கலாம். ஆனால் இது கவுண்டர் ட்ரெண்டு, நம்ம ட்ரேட் பண்ணலை. ஓகேங்களா? இந்த மாதிரி இடங்களில் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். ஒரு நாலேஜுக்காக நான் சொன்னேன். அப்போ எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோவை எடுத்தானா அதுக்கப்புறம் நம்ம செல் பண்ணலாம். லோவை எடுத்ததுக்கப்புறம் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எப்படி பை போகலாம், எப்படி செல் போகலாம், அப்படி நான் போயிருந்தேன்னா அது நான் எப்படி போயிருக்கேன் அப்படின்றத பற்றி பேசலாம். ஓகே, அடுத்தது ஏயுடி யூஎஸ்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அங்கே தான் வந்துட்டுருக்கான். ஸோ 4 ஹவரில் நம்ம இங்கே செல் பண்ணி வச்சுருந்தோம். 3 ஆர்டர் போட்டிருந்தோம். இந்த இடத்துல நம்ம அதை எடுத்துட்டோம். ஏன்னா இந்த டிமாண்ட் கண்ட்ரோல் எடுத்தனால அதை டெலீட் பண்ணிட்டோம். மார்க்கெட் கொஞ்சமாக மேலே போயிட்டு டிமாண்டை பிரேக் பண்ணிட்டான். இந்த டிமாண்டை பிரேக் பண்ணதுக்கு நமக்கு சூப்பரான ஒரு ஃப்ளிப்பு கிடச்சிருச்சு. இந்த இடத்துல மார்க்கெட் செல் ஆகி வந்துட்டுருக்கான். ஆனால் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போகலை. நம்ம டிமாண்ட் பிரேக் ஆனதுக்கப்புறம் இந்த டிமாண்ட்லேருந்து நம்ம பை போய்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம விட்டுட்டோம் அந்த செல்லை. ஓகேங்களா? நம்ம ரூல் அந்த மாதிரி. ஏன்னா இதோட இம்பேலன்ஸ்லேருந்து மார்க்கெட் பை ஆகலாம். ஸோ எந்த ஒரு பாசிபிலிட்டிஸையும் நம்ம விடக்கூடாது. இப்படி ஒரு வேளை மார்க்கெட் வந்து செல்லும் போகலாம், இல்லை பையும் போகலாம். அப்போது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு எது சேஃபர் சைடோ அதை மட்டும் ட்ரை பண்ணால் போதும். ஏடியூஎஸ்டி இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்செட்யூஎஸ்டி. நான் வந்து எந்த கரன்சி பேர் கண்டிப்பாக பண்ண மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்செட்யூஎஸ்டி தான் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா அதோட ஸ்ப்ரெட் வேல்யூ ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் நான் அந்த ட்ரேட்ஸ் பண்ண மாட்டேன். ஓகே, இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளையில் தான் என்ட்ரி இருக்குது. இந்த சப்ளையில் என்ட்ரி இருக்குது. அடுத்தது இந்த டிமாண்டில் என்ட்ரி இருக்குது. அவ்வளோதான். அப்போ இந்த ஹை என்ன ஆகும்? இது இன்டிஸ்மெண்ட். இந்த சப்ளைக்கு வந்தானா செல்லு, டிமாண்டுக்கு வந்தானா பை. மார்க்கெட் சப்ளைக்கு வர்றதுக்கு முன்னாடி டிமாண்டுக்கு வந்துட்டு அப்புறம் சப்ளைக்கு வந்தோன்னா சப்ளை ஒர்க் ஆகுது, மேலே போயிடும். ஓகேங்களா? இன்கேஸ் மார்க்கெட் டிமாண்டுக்கு வரதுக்கு முன்னாடி சப்ளை வந்தோன்னா சப்ளை கண்ட்ரோல் எடுத்து டிமாண்ட் வரும், டிமாண்ட்லேருந்து கண்ட்ரோல் எடுத்து மேலே போகும். ஸோ இதுதான் ரூல். செக் பண்ணி பார்த்துக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். எதுக்குன்னா இந்த லோ வந்து பிரேக் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல பை போயிருந்தோம், செல் போயிருந்தோம், ப்ராஃபிட் எல்லாம் நிறையா பண்ணியிருந்தோம். ஒரு லாஸ் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன். ஒரு லாஸ் பண்ணியிருந்தோம், 3 ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி கூட இது எஸ்டர்டே கூட நான் வீடியோ வந்து போட்டிருந்தேன். இது வந்து இந்த வீடியோ இந்த என்ட்ரி நான் போனதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் எதுக்கு என்ட்ரி பண்ணேன், அதாவது ஒரு பிரேக் ஈவன் அடிச்சிருந்தது, இது ஒரு ஓப்பன் ஆர்டர் இருந்தது. ஸோ இந்த என்ட்ரி நான் எப்படி போயிருந்தேன் அப்படின்றது டோட்டலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த வீடியோவுக்கு முன்னாடி வீடியோ இருக்கும். வீக்லி வீடியோஸ்க்கு முன்னாடி வீடியோ, இது வந்து வீக்லி அனாலிசிஸ் பார்ட் 2, வீக்லி அனாலிசிஸ் பார்ட் 1 இருக்கும். அந்த 1க்கு முன்னாடி இருக்கிற வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல நான் எப்படி என்ட்ரி போயிருந்தேன் அப்படின்றது தெரியும். சரி, ஓகே. இப்போது நம்ம எதிர்பார்த்தது நடந்துருச்சு. இங்கே இருக்கக்கூடிய இந்த லோவை மார்க்கெட் எடுத்துட்டான். ஸோ இந்த லோவை எடுத்தான். மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான்? பிஓஎஸ் பண்ணலை. ஓகேங்களா? பிஓஎஸ் பண்ணாதனால ஸ்டில் இந்த சப்ளை நமக்கு அவைலபிளாக இருக்குது செல்லுக்கு. இந்த சப்ளைவும் நமக்கு செல்லுக்கு அவைலபிளாக இருக்குது.
ரைட்டா? இந்த சப்ளையும் அவைலபிளா இருக்கு. இந்த சப்ளையும் அவைலபிளா இருக்கு. இந்த லோவை ஸ்டில் மார்க்கெட் பாடி க்ளோஸ் பண்ணல. அப்போ இந்த லோ இருங்க இதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த லோ நமக்கு ஸ்வீப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஓஐஸுக்கு நமக்கு இது ஒரு சப்ளை, அதுக்கு மேலே இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சப்ளை இங்கே இருக்குது, செகண்ட் சப்ளை இங்கே இருக்குது. இந்த 2 சப்ளைலையும் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணாமல் சும்மா நார்மலாக கீழே வந்துட்டான். அப்போது இந்த 2 ஹையுமே லிக்விடிட்டி ஒரு மேனுவல் லிக்விடிட்டி பெண்டிங் பண்ணி வச்சுருக்கான். இதை மார்க்கெட் தான் பண்ணியிருக்கான். சப்ளை மிட்டிகேட் பண்ணாமல் இந்த இடத்துல ரொம்ப கன்சால்டேஷன், ரொம்ப ஸ்லோவாக மார்க்கெட் வந்து இப்போ வந்து இந்த லோவை எடுக்கிறான். இப்போ பார்க்குற சுச்சுவேஷனுக்கு இந்த லோ ஒரு ஹண்ட்டு. அப்போது மார்க்கெட் இங்கேருந்து மேலே வந்து இந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்து கீழே போனாலும் மார்க்கெட் கரெக்டான ஸ்ட்ரக்சர் தான் ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்றது மீனிங். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளையும் ஒர்க் ஆகலாம், இதுவும் ஒர்க் ஆகலாம். அப்போது இதை ஹண்ட்டாக எடுத்துக்கிட்டு மார்க்கெட் வந்து இங்கேருந்தும் பை ஆகலாம், இப்படியும் பை ஆகலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நான் வந்து இதில் ட்ரேட் பண்ணி காட்டுறேன், இல்லைனா ட்ரேட் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணுறேன், இல்லைனா மார்க்கெட் ஒவ்வொரு நாளும் நடக்கும்போது இந்த மூமெண்ட்ஸுக்கு மட்டும் நான் தனியாக கூட நான் வீடியோ அப்ரோச் பண்ணுறேன். மார்க்கெட் என்ன பண்ணுறான் அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட் ஒரு கன்சால்டேஷனாக செல் வந்திருக்கான். ஸோ செல்லில் சுத்தமாக பவர் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த லோவை இப்போ அடிச்சிட்டான் அப்படின்னா மார்க்கெட் வந்து அதே மாதிரி ஸ்லோவாக கூட மேலே போகலாம். அப்போ இந்த சப்ளை எடுத்ததுக்கப்புறம் செல் வந்து பயங்கரமாக கீழே வருவோம். அதுக்கப்புறம் மூமெண்ட் இருக்கும். நம்ம இதில் போய் ட்ராப் ஆகக்கூடாது. ஸோ 4 ஹவர் போகிறோம். 4 ஹவரில் இந்த விக்கை, அதாவது இந்த லோவை மார்க்கெட் இங்கே இந்த லோவை பாடி க்ளோஸ் பண்ணாமல் 4 ஹவரில் நமக்கு ஸோ ஹையை பிரேக் பண்ணுறான் அப்படின்னா, இது ஹையை பிரேக் பண்ணுறான் அப்படின்னா நம்ம தாராளமாக பை வந்து எடுக்கலாம். எவ்வளோ தூரம் பை எடுக்கலாம்? இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். ரைட்டா? அப்போது இங்கே சப்ளை எங்கே இருக்குது? இந்த இடத்துல சப்ளை இருக்குது. அப்போது இந்த சப்ளையில் செல்லும் ட்ரை பண்ணுங்கள். இது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல ஃபெயில் பண்ண உடனே இங்கேருந்து டிமாண்டில் பை எடுத்து அதை கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பை பண்ணலாம். ஓகே, இப்போவே இதை பற்றி பேசுவோன்னா நான் வந்து மூமெண்ட்டு நடக்க இந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணிகிட்டே வரேன். ரைட்டா? அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ளை வந்து இங்கே சொல்லியிருந்தோம். அடுத்தது இந்த சப்ளை வந்து சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இந்த சப்ளைவை மிட்டிகேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கான்? சப்ளை பிரேக் பண்ணல. நல்லா பாருங்கள், 4 ஹவரில் சப்ளை ஸ்டில் பிரேக் பண்ணல. இங்கேருந்து தான் நம்ம செல் வந்து கொடுத்துருந்தோம். 4 ஹவரில் சப்ளை ஸ்டில் பிரேக் பண்ணல. 15 மினிட்ஸ் வரும். 15 மினிட்ஸில் பிஓஎஸ், இது சோச். அப்போ சப்ளை எங்கே இருக்குது? இதுதான் சப்ளை. இங்கே தான் மார்க்கெட் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தான், பிரேக் ஈவனும் கொடுத்துருந்தான். மார்க்கெட் கீழே வந்து இப்போது பிரேக் ஈவன் வந்து ஹிட் பண்ணியிருக்கான். ஸ்டில் மார்க்கெட் என்ன பண்ணிகிட்ருக்கான்? இந்த சப்ளை வந்து இருக்குது பார்த்தீங்களா? எகெயின் இந்த சப்ளைக்கு வரான், ஆனால் சப்ளை வந்து பிரேக் பண்ணல. மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணால் மறுபடியும் வந்திருக்கான், மறுபடியும் போய் சப்ளைக்கே போயிட்டு கீழே வந்துட்டுருக்கான். அப்போது இந்த சப்ளைவை பிரேக் பண்ணுறதுக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்குது. சப்ளையில் மிட்டிகேட் பண்ணிட்டு செல் ப்ரெஷர் வந்திருந்தானா கீழே போயிருப்பான். ஆனால் கீழே வராமல் மறுபடியும் மேலே போகிற அளவுக்கு பை ப்ரெஷர் இருக்குது, கீழே வந்திருக்கான். மறுபடியும் மேலே போகிற அளவுக்கு பை ப்ரெஷர் இருக்குது, கீழே வந்துட்டுருக்கான். அப்போது மார்க்கெட் சப்ளை பிரேக் பண்ணவும் முடியல, இப்படி கீழே வரான் அப்படின்னாலும் நமக்கு இந்த என்ட்ரி வேண்டாம். ஓகேங்களா? இந்த என்ட்ரியில் நம்ம வந்து செல் வந்து ட்ரை பண்ண வேண்டாம். இதில் வந்து கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்குது. ஸோ டெய்லி போகிறோம். டெய்லியில் இங்கே நான் போட்டு வச்சுருக்க இந்த 4 டிமாண்ட்லேயும் பை வந்திருக்கு. ஸோ கன்ஃபர்மேஷன் பார்த்தா நமக்கு ஓவரால் எஸ்எல் போகிற என்ட்ரிஸை அவாய்ட் பண்ண முடியும். வித் கன்ஃபர்மேஷனோட போகிறது பெட்டர்.
ஸோ ஓகே, இந்த வீக்லி அனாலிசிஸ் இதோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு கரன்சி பேர்ஸ் இல்லைனா வேறு ஏதாவது அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிங்க. நிஃப்டி, க்ரூடு, பிடிசி இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம வந்து இந்தியன் மார்க்கெட்டு பண்ணுறதில்ல. நான் முடிஞ்சால் பிடிசி இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி போடுறேன். ஆனால் நம்ம டிஸ்கார்டில் பிடிசி அப்டேட் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நான் வந்து அனலைஸ் பண்ணுறதில்ல. நான் பிடிசி பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஸோ முடிஞ்சால் நான் பண்ணுறேன். கேட்குறீங்க, நான் வந்து பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நான் எதுக்கு பண்ணல அப்படின்னா, அது எனக்கு ஒரு வருஷமாவது அந்த சார்ட்டோட கேரக்டர் எனக்கு தெரியணும். ஒரு வருஷமாவது நான் அதில் அந்த சார்ட்டில் நான் இருந்து பழகிட்டே வந்தேன்னா தான் பர்ஃபெக்டாக ஒரு என்ட்ரி வந்து நம்மளால் பிடிக்க முடியும். நேராக போயிட்டு எஸ்எம்சியை ப்ளேஸ் பண்ணி மார்க்கிங்ஸ்லாம் போட்டு அப்படியே நம்ம இங்கே பை இருக்கு, இங்கே செல் இருக்குன்னா அது ஒர்க் ஆகாது. நம்ம அந்த சென்டிமெண்ட்டுக்குள்ளே போகணும். ஒவ்வொரு கரன்சி பேருக்கும் ஒவ்வொரு சார்ட்டுக்கும் ஒவ்வொரு சென்டிமெண்ட் இருக்குது. எப்படி அது சார்ட்டுக்கு போய் எப்படி சென்டிமெண்ட் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சார்ட்டில் ட்ரேட் பண்ணுறது யார்? ஹியூமன்ஸ் தான். அப்போ ஒவ்வொரு சார்ட்டுக்கும் ஒவ்வொரு சென்டிமெண்ட் ஹியூமன்ஸ் இருப்பாங்க. கோல்டு இப்படி தான் போகும், நம்ம இப்படி தான் பண்ணணும். கோல்டுக்கு இப்படி தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி, யூரோயிஸ்ட்டுக்கு இதுதான் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது நிறைய பேர் பண்ணுவாங்க. அப்போது அந்தந்த சென்டிமெண்ட்டுக்கு அந்த சார்ட் அடாப்ட் ஆகிருக்கும். அந்த சென்டிமெண்ட்டு நமக்கு தெரியணும். அந்த சென்டிமெண்ட்டாக நம்ம மாறணும். மாறிட்டோம்னா ஈஸியாக பிடிச்சிடலாம். ஸோ பிடிசியில் நான் மோஸ்ட்லி பண்ண மாட்டேன். ஸோ US30 கூட கேட்டிருந்தீங்க. US30 நான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இருந்தேன். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணேன். இப்போ அதெல்லாம் பண்ணுறதில்ல. முடிஞ்சால் நான் வந்து சார்ட் வந்து அனலைஸ் பண்ணி போடுறேன். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான அப்டேட். நம்ம வந்து கூடிய சீக்கிரம் எஸ்எம்சி 2.0 எஸ்எம்சி லான்ச் பண்ண போகிறோம். ஸோ பாஸ்ட் 15க்கு நான் லான்ச் பண்ணியிருக்கணும். வெப்சைட் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, அதனால் டிலே ஆகிடுச்சு. ஸோ நம்ம கோர்ஸ் லான்ச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வெபினார் எடுக்கலாம். யாராருக்கெல்லாம் அந்த கோர்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். ட்ரூத்தை மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். உண்மையை மட்டும் தான் பேச போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் படிச்சிங்கனாலே ப்ராஃபிட் அப்படின்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. படித்தவங்க எல்லாருமே ப்ராஃபிட் வருவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படித்தவங்க எல்லோரும் ப்ராஃபிட் வரமாட்டாங்க. அவங்கவுங்க மைண்ட் ரிலேட்டட் அவங்க மைண்டு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அவங்க ப்ராஃபிட் வருவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். யாரெல்லாம் வெபினார் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு பெரிய டிஸ்கவுண்ட் நான் கொடுக்க போகிறேன். ஸோ 2.0 எஸ்எம்சி நியூ வீடியோ, நியூ கோர்ஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோட எண்டு கார்டில், இப்போ பேசி முடிச்சதுக்கப்புறம் எண்டு கார்டில் வரும். அது கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துருங்க. ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். என் வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நானும் ஒரு மனுஷன் அப்படின்ட்டு மதித்து என்டையர் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.